சட்டமன்ற உட்பட அனைத்து விவசாய பேரும் உட்பட இங்கே வந்திருக்கும் அனைத்து மக்களும் நான் சார்ந்திருக்கும் ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருகின்ற வரவேற்கின்றேன். இந்த ஒரு சிறப்பான திட்டமானது ஒரு 3 வருஷமாவே நாம நிறைய ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம சம்பத்தனும் குமரேசனும் நிறைய இதுக்காக உழைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஐயா போய் பாக்குறப்ப அந்த ஸ்கீம் கொண்டு வாங்க, நம்ம கண்டிப்பா போய் மினிஸ்டர் அப்ரோச் பண்ணலாம், நம்மளால என்ன முடியுமோ பண்ணி தருவார் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஏன்னா இந்த செக் டேம் வந்ததுன்னா நாளைக்கு உள்ள அந்த பெரிய செக் டேம் வராது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, திரும்பவும் நம்மளுடைய கழக ஆட்சி தான் 26 அமைய போகுது. அது அமையிறப்ப கண்டிப்பா அந்த செக் டேம் வர்றதுக்கு உண்டான வழிவகையை நாங்க நம்மளுடைய டாக்டர் ஐயா மூலியமா கண்டிப்பா நாங்க பண்ண போறோம். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அதே மாதிரி இந்த ஒரு சிறப்பான வெற்றிக்கு எங்க பின்னாடி வழி நடத்துறது பாத்தீங்கன்னா வாக்கு சின்னமலை எண்ணம் தான். ஏன்னா பல முறை எங்களுக்கெல்லாம் தட்டி கொடுத்து ஊக்கம் கொடுத்து இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் டாக்டர் போய் கேட்டோம்னா கண்டிப்பா பண்ணி தருவார் அப்படின்னு எங்களை எல்லாம் ஒரு வழிகாட்டுதலா அவர் தான் இருந்தாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்துல நான் ஆணையாக்குகின்றேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா செக் டேம் கட்டுறப்ப கொஞ்சம் நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வரும். அது எப்படின்னா மெயினா பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு. ஏன்னா ஒரு 7-8 தோட்டம் அதெல்லாம் உள்ள இருக்குது, நிறைய பூமி எல்லாம் உள்ள இருக்குது. கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைச்சிங்கன்னா தான் நம்ம டேம் பெருசு பண்ண முடியும். ஏன்னா ஒரு 7-8 பேர்த்த நம்ம பார்த்தோம்னா ஒரு 200-300 குடும்பங்களை நாம கண்டிப்பா இழக்க வேண்டியது வந்துடும். அதனால யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. தயவுசு ஆக்கிரமிப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்களே விட்டு கொடுத்து போவாங்க. அதனால ஒன்றும் தப்பாகாது. அது யாருதான் இருந்தாலும் என்னடதே இருந்தாலும் நான் விட்டு தர தயாரா இருக்கிறேன்.